2024 மே மாதத்தோட கடைசி பகுதி எண்டிங் பகுதியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க போகுது. அப்போ ஜூன் மாதத்தோட 1 பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ மீன ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் மேச ராசியில் பயிற்சி அடைந்து பார்த்தீங்கன்னாக்க ஆட்சி பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இந்த செவ்வாய் பயிற்சியால் யாராருக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, செவ்வாய் பயிற்சினா என்ன, செவ்வாய் என்ன மாதிரி விஷயங்களை செய்வார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ரொம்ப விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது என்ன மாதிரி முயற்சிகளை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு தைரியம், வீரியம், வெற்றிக்கான அதிபதி தான் செவ்வாய். உடல் வலிமை அதிகம் உடையது அமைப்பு கொண்டது செவ்வாய். ஒருத்தருக்கு உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது, வலிமை உடையவராக இருக்காரு அப்படின்னா செவ்வாய் வலுவாக இருக்காருன்னு அர்த்தம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தைரியம், மனோ தைரியம் இருக்குன்னா செவ்வாய் நல்லா வலிமையாக இருக்கார், நல்ல ஸ்தான பலம் பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறத ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. எதுலேயும் ரொம்ப வேகமாக போகிறாரு, ரொம்ப வேகமான செயல்பாடு இருக்குது, அதுலேயும் விவேகமாக புத்திசாலித்தனமாக செயல்படுறாரு அப்படின்னா செவ்வாயோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. அப்போ செவ்வாயோட அனுக்கிரகம் நிறைய இருக்குது அப்படிங்கிறதையும், அவரோட பெற்ற ஸ்தான பலம் ஜாதகத்தில் நல்லா இருக்குது, அப்படி வலிமை பெற்றிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, செவ்வாய் பார்த்திங்கன்னா சகோதரருக்கு காரகர், சகோதர சகோதரிகளுக்கு செவ்வாய் தான் காரகர். தனக்கு பின்னாடி பிறக்கக்கூடிய தம்பி தங்கைகள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் காரகராக இருக்கார். அப்போ செவ்வாயை வச்சு தான் அவங்களுக்கு எப்படி இருக்கும், அவங்களுக்குமான உறவுகள் எப்படி இருக்கும், கூட பிறந்த உறவுகள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, செவ்வாய் என்பவர் ஆளுமை திறன் உடையவர், எதையும் ரொம்ப ஈஸியாக சாதிக்கக்கூடிய ஆற்றல் உடையவங்க. எல்லா ஒரு நிர்வாகத்திலையும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆதிக்கம் உடையவர்கள் தான் ஒரு நிர்வாகத்திறன் உடையவர்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் இரக்க குணமும் இருக்கும், ஒரு கண்டிப்புடன் கூடிய நிர்வாக ஆளுமை திறன் உடையவர்களாக அவங்க இருக்கிறாங்க. அது வேறு என்னென்ன விஷயங்கள் இவங்களுக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், ஆமாம் ஒரு பூமி வாங்கணும், ஒரு விவசாய நிலம் வாங்கணும் அப்படின்னா செவ்வாய் நல்லா இருக்கணும். பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ரொம்ப நல்லா இருக்கணும். அப்படி நல்லா இருந்தால் தான் ஒரு இடம் வாங்க முடியும், ஒரு வீட்டை கட்ட முடியும். அதே நேரத்தில் பூமி யோகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். அப்போ நிறைய நிலமலம் வச்சுருக்கவங்களாம் பார்த்தோம்னா அவங்களுக்கு செவ்வாயோட ஆதிக்கம் நிறைய இருக்கும். ஆமாம், விவசாய நிலம் வச்சுருக்கவங்க, அதே போல் கட்டுமான தொழில் செய்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா செவ்வாயோட ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. அதாவது ரியல் எஸ்டேட் வேலை பார்க்குறது, ஒரு கட்டடத்தை கட்டி விற்கிறது, அதே நேரத்தில் கட்டடம் சார்ந்த உபகரணங்களை விற்கிறவங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தொழில் செய்கிறவங்க எல்லாமே செவ்வாய் ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, தீப்பொறி பறக்க வேலை பார்க்கக்கூடியவர்கள், எலக்ட்ரிக்கல் தொழில் ஒர்க் பண்ணுறவங்க, அதே நேரத்தில் வெல்டிங் ஒர்க் செய்கிறவங்க, இந்த மாதிரி கடுமையான தீப்பொறி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க நம்ம செவ்வாயோட ஆதிக்கம் பார்த்தீங்கன்னா நுட்பமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். விருப்பமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடியவங்களாம் அதில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட காரகங்களுக்கு அதிபதியானவர் தான் செவ்வாய். செவ்வாய் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உடல் சார்ந்த விஷயத்தில் செவ்வாய் என்ன ஆதிக்கம் செலுத்துகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இரத்தத்துக்கு காரகர், இரத்தத்தின் தன்மைக்கு காரகர் பார்த்தீங்கன்னா நம்ம செவ்வாய் பகவான் தான். அப்போ செவ்வாய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இரத்த ஓட்டம், உடல் வலிமை, தசை நார்களோட வலிமை, உடலில் இருக்கக்கூடிய வலிமை, சதை பிடிப்பு, நல்லா வலிமை தரக்கூடிய இடங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்க செவ்வாய் தான் காரகராக இருக்கார். அப்போ இரத்த ஓட்டத்தில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறாரு. அடுத்து ஒரு முக்கியமான விஷயமுங்க என்னென்னு கேட்டிங்கன்னா, திருமணத்திற்கு பிறகு தாம்பத்திய உறவிற்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு செவ்வாய் நல்லா இருக்கணுங்க. செவ்வாய் காரகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்களால ஒரு குழந்தை பேர் அப்படிங்கிறத ஒரு ஆண் அடைய முடியும். அந்த மாதிரி செவ்வாய் என்பதும் ரொம்ப 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 முக்கியம் வாய்ந்தவராக இருக்கார். குழந்தை பேருக்கு, அதாவது வீரியத்திற்கு காரகராக இருக்கக்கூடிய செவ்வாய் எந்த அளவுக்கு உங்களோட ஜாதகத்தில் இருக்காரோ அந்த அளவுக்கு உங்களுக்கு குழந்தை பேரும் தைரியமும் உடல் ஆரோக்கியமும் மேம்பட்டு நிற்கும். அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப காரகமாக முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கக்கூடிய ஒரு செவ்வாய் தான்.
தான். ஒருத்தருக்கு சொத்து பத்து சேரணும், அதே நேரத்தில் நிலம்பலம் சேரணும், அடுத்து தொழிலில் ஜெயிக்கணும். எடுத்துக்கொண்ட தொழிலில் ஜெயிக்கணும் அப்படின்னா செவ்வாய் ஆதிக்கம் நிறைந்தவராக அவர் இருக்கணும். செவ்வாய் ஒரு நல்ல பலத்தில் இருக்கணும், இல்லது செவ்வாய் புத்தி நடக்கணும், செவ்வாய் திசை நடக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி விஷயங்களில் அவர் ஜெயிக்க முடியும். எதிரியை ஜெயிக்கணும்னா கூட செவ்வாய் வலுப்பெறணும். அப்போ அப்படிப்பட்ட செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா மேச ராசியில் ஆட்சி பலம் பெற்று அருள் புரிய போகிறாரு. அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், அதற்கு செவ்வாய் அமர்ந்துள்ள இடத்தை பொறுத்து என்னென்ன பலாபலன்கள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறதை பற்றியும் தெளிவான விளக்கங்களுடன் உங்களுக்கு பார்க்க போகிறோம். உங்களோட ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். கும்பராசி நேயர்களுக்கு இந்த 2024ஆம் வருடம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாத பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். கும்பராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே சனி பகவான் அங்கே ஆட்சி பெற்று பலமாக அமர்ந்திருக்கிறார். ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்குது. ஜென்மச்சனி காலகட்டத்தில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திப்பீங்க, என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஜென்மச்சனி என்ன ஒரு விதமான மனக்குழப்பம், எதற்கெடுத்தாலும் ஒரு குழப்பம் தோன்றும் மனசில். எதை செய்கிறது எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் ஒரு குழப்பம் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு தெளிவில்லாத ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மற்றவங்க பார்த்திங்கனாக்க சீண்டல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆமாம், எடுத்த காரியங்கள்லாம் தடைபடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆமாம், வேலை வாய்ப்பு தடை தாமதம் இருக்கும். வேலை செய்கிறவங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க வேலை நெருக்கடி அதிகமாக இருக்கும். தொழில் செய்கிறவங்க அப்படின்னா தொழில் செய்யக்கூடிய இடங்களில் வருமான குறைவு ஏற்படும், இல்லைன்னா போட்டி அதிகமாக இருக்கும். இப்படிப்பட்ட விஷயங்களை சந்திச்சுக்கிட்டு போய் உடல் உபாதை, அதோடு சேர்ந்த உடல் உபாதை அப்படிங்கிற இருக்கும். எப்படின்னா உடல் நேரம் ஒத்துழைச்சது மாதிரி ஒரு நேரம் ஒத்துழைக்காது. அதே நேரத்தில் உடம்புல என்ன பண்ணுது அப்படிங்கிறதே கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியாதபடி இனம் புரியாத மன சோர்வு, உடல் சோர்வு ஏற்படும். ஆமாம், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த 7.5 சனி ஜென்மச்சனி காலத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். அடுத்து 2ஆம் இடமான மீன ராசியில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ராகு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. அப்போ 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ராகு பகவான் சர்ப்ப கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் அமர்றது அவ்வளவு சிறப்பல்ல, அதுவும் நல்லதில்லை. அப்போ உங்கள் குடும்பத்தில் 3ஆம் ராகு என்பது யார்? 3ஆவது ஆள், வேறொரு மனிதர். அப்போ குடும்ப உறுப்பினர் அல்லாத வேறொரு மனிதர் உங்கள் குடும்பத்தில் தலையீடு வச்சுக்கிட்டாரு அப்படின்னா உங்கள் குடும்ப பிரிவினையை சந்திக்கும். அப்போ பிரிவினை ஏற்படாமல் இருக்கணும்னா 3ஆம் தரப்பினர் உங்கள் குடும்பத்தில் நுழையாத அளவுக்கு பார்த்துக்கணும். அப்போ குடும்பத்தில் 3ஆம் தரப்பினர் குறுக்கீடு இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும். அப்போ 3ஆம் இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ குடும்பத்தில் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு இருக்குது. அப்போ குடும்ப தேவைகள், குடும்ப விஷயங்களில் கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ கவனமாக கையில் எடுத்துக்கங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்து 3ஆம் இடத்துல செவ்வாய் வலிமையாக இருக்கார். அவரே எதுக்கு உடையவராக இருக்காருன்னா 10க்கு உடையவராக இருக்கார். ஆமாம், இந்த காலகட்டத்தில் தொழில் பார்த்தீங்கன்னாக்க தொழிலில் ஒரு உத்வேகம் இருக்கும், மனசில் ஒரு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இதுவரையும் பார்த்திங்கன்னா ஒரு தன்னம்பிக்கை குறைபாடு, அதே போல் ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருந்து வந்திருக்கும். இனிமேல் பார்த்திங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் மறைஞ்சு ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், எதாக இருந்தாலும் சாதிக்க முடியும் நம்மளால் அப்படிங்கிறது மாதிரி ஒரு தைரியம் ஏற்படும். அதே போல் குடும்ப உறுப்பினர்கள்னு சொல்லக்கூடிய இளைய சகோதரர், இளைய சகோதரி உறவுகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உதவி செய்வாங்க, நட்புறவாக இருப்பாங்க. அதே போல் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். வியாபாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் நல்ல லாபகரமாக அந்த காலத்தில் போகும். ஏன்னா 3ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா ஆட்சி பலம் பெற்று 100% பலனை வழங்க ரெடியாக இருக்கார் இல்லையா? அதனால் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்திங்கனாக்க நல்ல வியாபாரம் போகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. 10க்குடையவர் 3ல் இருக்கிறதுனால அப்போ தொழில் முயற்சி அப்படிங்கிறது நல்ல வெற்றி பெறும். தொழிலில் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றி பெறும், லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து 4க்குடையவர் 4லே ஆட்சி பெற்று வருவார் இருக்கிறாரு. அவரோட காரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வீடு, வண்டி, வாகனங்கள், சுகபோக வாழ்க்கை, சுகஸ்தானம். அப்போ சுகஸ்தான அதிபதி சுகஸ்தானத்திலே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால இவை அனைத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு
கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இந்த அமைப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆமாம், என்ன பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஏற்கனவே கட்டின வீட்டை திரும்ப கட்டலாம், இல்லை கட்டி குறை கிடக்குன்னா திரும்ப கட்டலாம், இல்லைனா புது வீடு கட்டலாம், இல்லைனா கட்டின வீட்டை வாங்கலாம், புது கார் வாங்கலாம், புது வண்டி வாங்கலாம். ஆமாம், தாயோட உடல் ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கணும். ஆமாம், அதே போல் தாய்க்கும் உங்களுக்குமான உறவு, தாய் வழி சொத்து பத்துக்கெல்லாம் கிடைக்கும். ஆமாம், இந்த நேரம் அன்பு பாராட்டக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷமான விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லணும். ஒரு கலகலப்பாக இருக்க வேண்டிய மாதமாக இருக்குது. குடும்பம், அதாவது சுகஸ்தானம், 4ஆம் இடம், வீடு வண்டி விஷயங்களில் ஒரு கலகலப்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அடுத்து 5 குடையவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 5 குடையவர் 4ல் இருக்கார். வர்ற பாக்யாதிபதி பார்த்திங்கன்னா 5 குடையவர் 4ல் இருக்கார் இப்போது. அப்போ என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா, வர்ற ஜூன் 12ஆம் தேதி என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கனாக்க, 4ல் இருக்க புதன் 5லேயே போய் ஆட்சி பலம் பெறுறாரு. அப்போ ஆட்சி பலம் பெறுறவர் 5ஆம் அதிபதி, பஞ்சமாதிபதி, பஞ்சமஸ்தானத்திலேயே 5ஆம் அதிபதி, அதுவும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர் ஆட்சி பலம் பெற்றால் என்ன நடக்கும் அப்படின்னா, வர்ற 15ஆம் தேதிக்கு பிறகு, ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா நினைத்த காரியங்கள் நினைத்தவாறு நடக்கும். அதே போல் குழந்தை பிறப்பு நடக்கும், குழந்தைகளால் நன்மை ஏற்படும், குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, வேறு என்னெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவை அப்படின்னு நினச்சி தடைப்பட்டிருந்ததோ அவையெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது அந்த பெயர்ச்சியால் புதன் பெயர்ச்சியால் ஏற்படுது. அவரே 8குடையவராகவும் இருக்கிறதுனால ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம், கோர்ட்டு வழக்கு பஞ்சாயத்து போன்ற விஷயங்கள்லாம் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய மனிதரோட பார்வையில் சரி செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஒற்றுமையாக ஆகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுலாம் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா 10ஐயும் பார்க்குறாரு, 12ஐயும் பார்க்குறார். யார்? குரு பார்க்குறார். அப்போ தொழில் தொடங்குறது, தொழில் மூலமாக வருமானம் வர்ற அமைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, வெளிநாடு, வெளியூர், இடம் விட்டு இடம் போகிறது, தொழில் செய்கிற அமைப்புகள்லாம் ஏற்படக்கூடிய தன்மை இருக்குது. அப்போ லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான், நீங்கள் நீண்ட நாளாக வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், திட்டமிட்ட மாதிரி சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா, அந்த காலகட்டத்தை இந்த காலகட்டத்தில் போனீங்க அப்படின்னா நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வருமானம் சார்ந்து வெளிநாட்டுக்கு போகிறவங்களும் போகலாம், அதே நேரத்தில் படிப்பு சார்ந்து போகிறவங்களும் போகலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் சாணத்தை 4 கிரகங்கள் ஒன்றா பார்க்குது. அப்போ பல்வேறு தொழில் வாய்ப்புகளும் உங்களுக்கு உள்ளூர்லேயும் அமையும். உள்ளூரில் தொழில் செய்கிறவங்களுக்கும் நல்லா இருக்குது, வெளியூர் போய் வேலை பார்க்குறவங்களுக்கும் நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. தீர்வுகள், வழக்கு பிரச்சனை தீர்வுகள்லாம் சரியாகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே போல் வேலை மாற்றம், இடமாற்றம், பதவி உயர்வு மாற்றம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் யாருக்கு அப்படின்னாக்க கும்பராசி அன்பர்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அரசு சார்ந்த வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. அரசாங்க வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஏன்னா 15ஆம் தேதி பார்த்திங்கன்னா, ஜூன் 15ஆம் தேதி பஞ்சமாதிபதியும் அதே நேரத்தில் 7குடையர் சூரியனும் பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்ந்து பார்த்திங்கன்னா புது ஆதித்ய யோகம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் அரசு சார்ந்த விஷயங்கள், அரசு சார்ந்த உதவிகள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னாக்க, அவிட்டம், சதயம், பூரட்டாதி அப்படிங்கிற 3 நட்சத்திரம் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் எப்படி இருக்குன்னா, எடுக்கிற முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மையில் இருக்குது. போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. விளையாட்டுகளில் ஜெயிக்கலாம். விளையாட்டுத்துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உடற்பயிற்சி கூடங்களில் இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நல்ல முன்னேற்றம், பதவி உயர்வு, புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது உடற்பயிற்சி துறைகளில் இருக்கிறவங்களுக்கு. அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க இடம், வீடு, பூமி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அமையும். அடுத்து பார்க்க போகிறோம் சதய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, சதய நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா, வருமானம் சார்ந்த விஷயங்களுக்காக வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, அதே நேரத்தில் 1-2 வருமானங்கள், ஒரு வருமானத்துக்கு 2 வருமானத்தை உருவாக்குறது, அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான முயற்சிகள் ரொம்ப அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது. அது எப்போ நான் கேட்டிங்கனாக்க வருகின்ற
14ஆம் தேதிக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னாக்க இந்த தனம் குடும்பம் விஷயங்கள், அதே போல் தனக்கு ரொம்ப நல்லது நடக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயிக்கிறது, வெளிநாடு போகிறது, வெளியூர் தொடர்புகளை ஏற்படுத்துறது, ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம் அவங்களுக்கு வர்ற காலம் பார்த்திங்கன்னா 15ஆம் தேதிக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரை 10 குடையவர், ஆமாம், அதே நேரத்தில் 11 குடையவர். 11 குடையனா லாபாதிபதி, லாபம் 2க்கும் 11க்கும் உடையவர் எங்கே இருக்கிறாரு? 4ஆம் இடத்துல போய் இருக்கிறாரு. அப்போ சுகஸ்தானத்தை பெருக்கக்கூடிய தன்னம் இருக்குது. அப்போ வண்டி, வீடு, வாகனங்கள், போக்குவரத்தை வாங்குறது, எதிர்கால தேவைக்காக சேமிக்கிறது, ஆமாம், நிதி நிறுவனங்களில் சேமிக்கிறது, சீட் ஃபண்ட்ஸ் போடுறது, ஆமாம், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஷேர் மார்க்கெட்டிங் துறைகளில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன முதலீடுகளை பிற்கால தேவைக்காக பண்ணி வைக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லணும். ஆமாம், அதே நேரத்தில் குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் சேமிக்கிறது, அப்படிப்பட்ட பழக்கங்கள்லாம் உங்களுக்கு வரக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்குது. அப்போ தொழில் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனம் எடுத்துக்கங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழிலில் முன்னேறிடலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வழிபாடு, தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதத்தை பொறுத்தளவில் ஒரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்ல தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா, அப்போ நல்ல தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும், தொழிலில் வளர்ச்சி பெறுமே, வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு லக்ன அடிப்படையில் உங்களோட லக்னத்துக்கு தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது, ஜிய சாதகம் பார்க்கணும், பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தர்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் மூலமாகவோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து முதல் முறையாக நம்ம வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் அடிக்கடி சேரும். ஆனால் புது புது தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு பேருதவியாக இருக்கும். பார்த்தீங்கன்னாக்க இப்போ கொடுத்தது அனைத்துமே பொது பலனாக இருக்குது. இந்த பொது பலனை இப்போ உங்களோட ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்த்து பயன்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் குருச்சந்திர வடிவேல். வாழ்க வளமுடன்.